Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆராதிப்பதற்கு முன்பதாகவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நாம் ஒன்றாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதிக்கிற வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம ஃபர்ஸ்ட் பாட போற சாங் வந்து கிராஸ் பத்தி. கிராஸ் வந்து ஒரு நம்மளோட லைஃப்ல வந்து அதுதான் வந்து சென்டரா இருக்கு. நம்ம எப்போல்லாம் வந்து வி ஃபீல் டவுன், வி ஃபீல் ஐ கேனாட் மேக் இட், ஐ எம் நாட் வர்த் இனஃப் அப்படின்னு நினைக்கும் பொழுது, சிலுவையை வந்து நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அங்க அவர் தனக்குன்னு எதுவுமே ஹோல்ட் பண்ணல. நம்ம வந்து அவ்வளோ வேல்யூபிள், நம்ம வேணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவர் வந்து நம்ம மீட்டு கொள்றதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாட்டை பாடும்பொழுது நம்ம வந்து அஹ் நம்ம வந்து எந்த விதத்துலயும் வந்து தகுதி இல்லைனாலும் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து சிலுவையின் மூலமா ஆண்டவர் நமக்கு வந்து அவரோட பிள்ளையா மாத்தி நம்மளை இன்னைக்கு வந்து அவரோட ஆஹ் ராஜ்யத்துக்குள்ளார சேர்த்துக்க அவர் வந்து ஆசையா இருக்காரு. சோ அந்த பாட்டை பாடும்பொழுது அவர் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நினைச்சு பார்த்து நம்ம பாடுவோம். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். பேரன்பை கூறே தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீர் கைவிடி இவ்வேளையை காப்பீர் தேவாவியார். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கின் உண்மையை கண்டுணரச் செய்தீர். நானோ புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர்மாட்சியோடு வருவீர், அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய்பாக்கியமடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். இப்ப நம்ம அடுத்து பாட போற பாட்டு வந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்காரு அப்படிங்கிற உணர்வை பத்தின ஒரு பாட்டு. அவரோட வசனத்தை தியானிக்கும் பொழுது அவரு அது நமக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு உள்ள ஒரு பாட்டு. அது எப்படி நம்ம உடம்புக்கெல்லாம் வந்து பலன் கொடுக்குது, நம்ம வியாதியில அது நமக்கு வந்து
மருந்தா இருக்கு. அப்படிங்கிறது நம்ம வந்து ஆண்டவரோட வாழும் பொழுது அவரு கூட இன்னும் நெருங்கி நெருங்கி வரும் பொழுது அது அவரோட நாமத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் இருக்கு அப்படிங்கிற உணர்வுள்ள ஒரு பாட்டு. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலையும் அப்பா இன்னைக்கு கேட்க போற மெசேஜ் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே எங்க மன கண்களை திறந்து ஆண்டவரே அப்பா நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நல்லா புரிய வைங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களை உங்க ஆவினால நிரப்புங்க ஏசு சுவாமி. எங்களால ஆண்டவரே எங்க சுய பலத்தினால எதுவும் செய்ய இயலாது ஏசு சுவாமி. ஏசப்பா ஆனா நீர் எங்களோட இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்களால எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நீரா இருக்கிறீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியா ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. In Jesus name we pray. Amen. Amen. Praise the Lord. Thank you, Lavanya, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர், praise the Lord. Praise the Lord, brother. Audible இருக்கா brother? Audible. Yes. First Peter chapter 1 verse 7. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 7வது வசனம். நீங்க எல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அந்த பொசிஷனை கண்டினியூ பண்ணுங்க.
யாரும் பைபிள் எடுத்து கையில வச்சிருக்க முடியாது. ஆனா அது இரவு நேரம், டயர்டா இருப்பீங்க, ஒருவேளை படுத்துட்டு கேட்கலாம், உட்காந்துட்டு கேட்கலாம். கர்த்தர் அந்த வார்த்தையின் வழியாய் உங்களோட பேசுவாராக. First Peter chapter 1 verse 7. ரைட், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா கவனிக்கணும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். It will bring you praise, it will bring you glory, it will bring you honor. இந்த நாள் செய்தியின் தலைப்பு விசுவாசம் சோதிக்கப்படும். Testing of faith. விசுவாசம் சோதிக்கப்படும். இந்த வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா கவனிக்கணும். இல்ல கவனமும் என்னுடைய வார்த்தையின் மீது இருக்க மாதிரி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கவனிக்கணும். இப்ப நகை போட்டிருக்கோம். நகையை மாத்துறதுக்காக திருச்சியில மங்களன் மங்கள் கடைக்கு போறோம். மங்களன் மங்கள் கடைக்கு போறப்ப பழைய நகையா இருக்கு, செயின் இருக்கு, இதை மாத்திட்டு புதுசா எடுக்கணுங்க, எனக்கு இந்த செயின் பிடிக்கல, ஒரு மாதிரி குத்துதுன்னு சொல்லி வீட்டம்மா சொல்றாங்க. உடனே நம்ம ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்கே இருந்து கேகே நகர்ல இருந்து மங்களன் மங்களுக்கு போய், சார் இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க சொல்றாங்க, இதுல மங்களன் மங்கள் சீல் இல்ல, இது வேற எங்கேயோ வாங்கியிருக்கீங்க, ஒரு சீட்டு போட்டு மேல 3வது மாடிக்கு போங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. 3வது மாடிக்கு மேல போனா அங்க ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு ஒரு 7-8 பேர் வரிசையா உட்காந்துருக்குறாங்க. அவங்க கையில அது என்ன கன்னு, நம்ம வெல்டிங் அடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பார்த்துருப்போம். நாம கொடுத்ததான செயினை அங்க கொடுக்குறப்ப அந்த செயினை அங்க உருக்குறாங்க, போட்டு நெருப்பா ஆக்கி கடைசியா சின்னதா ஒரு புளியாங்கொட்டை மாதிரி ரவுண்டா சின்னதாக்கி ஒரு சீட்ல எழுதி அதை கொடுத்துட்றாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு பொண்ணை எது பரிசோதிக்கிறது? அக்கினி. நம்ம இப்ப பாக்குறோம், லைவ்ல பாக்குறோம். வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொண்ணு. யோ, நீ போட்டிருக்கிய பொண்ணு, வெள்ளி, தோடு, மூக்குத்தி இதெல்லாம் அழிந்து போக போது, இதை சோதிப்பது அக்கினி. அக்கினியானது பரிசோதிக்கிறது அது தங்கமா இல்லையா என்பதை. ஆனால் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டது எது பிரதர்? அது உங்ககிட்ட இருக்கு பிரதர், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா கவனிக்கணும். சோதிக்கப்பட்டு. விசுவாசம் சோதிக்கப்படும். தங்கத்தை சோதிக்குது நெருப்பு, அக்கினியானது தங்கத்தை பரிசோதிக்கிறது. பரிசோதனைக்கு பிற்பாடு அது சுத்தமான தங்கம் என்று தன்னை காட்டிக் கொள்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. நல்லா கவனிக்கணும், என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அப்படின்னா, we are, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, shielded by God's power. அதாவது போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. நீங்களும் நானும் we are shielded with God's power. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம். எதை கொண்டு? விசுவாசத்தை கொண்டு. 5வது வசனத்துல அழகா சொல்லுது, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? அதாவது இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சோதிக்கப்படும் பொழுது தங்கத்தை என்னதான் சோதிச்சாலும் அது சுத்தமான தங்கமா இருந்தா அதுல விஸ்டாண்ட் பண்ணும். இல்ல சுத்தமான தங்கம் இல்ல, கலப்படம் இருக்கு, மற்ற காரியங்கள்லாம் கலந்து இருக்கு, கொஞ்சம் டச்சு கம்மியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போயிடும் ஃபயர்ல. அதே போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது சுத்தமுள்ள விசுவாசமாய் விளங்க செய்ய வேண்டியது நம்முடைய கரத்துல இருக்கிறது. நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவித்தால் மாத்திரமே அது முடியும். அதான் வசனம் சொல்லுது, எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace you have been saved through faith, and this is not your own doing, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நாம் விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். நாம் விசுவாசிக்கிறோம், ஆகையால் ஜெபிக்கிறோம்.
நான் விசுவாசிக்கிறோம், ஆகையால் வேதத்தை படிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆகையால் கடைபிடிக்கிறீர்கள். நாம் விசுவாசிக்கிறோம், ஆகவே ஊழியம் செய்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட். சோ சோதனை உண்டு மட்டுமல்ல. அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே? பரலோகத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கு, அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். யாருமே பேசுறது இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை, ஸ்டாண்டர்டான வார்த்தைகளை எடுத்து போதிக்கிற போதகர்கள், விசுவாசிகள், சீஷர்கள் 100ல 1 இருந்தா பெருசு. வசனம் சொல்லுது பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். பாத்தீங்களா? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இட் இஸ் எசென்சியல், அவசியம். எப்பா துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாரு பேதுரு. சொல்லிட்டுதான் அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ரைட். அதனால் செய்தியின் தலைப்பை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், விசுவாசம் சோதிக்கப்படும். டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த். ரைட். 3 புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் இருந்து 4 விதமான சோதனைகளை நான் ஆராய ஆவியானவர் உதவி செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 4 விதமான சோதனைகளையும் சுருக்கமாய் உங்கள் மனதிலே பதியும் வகையிலே நான் உங்கள் மத்தியில் இதை வைத்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதல் காரியம், முதல் சோதனை 2 Corinthians chapter 8 verse 2. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா கவனிக்கணும். 2 Corinthians chapter 8 verse 2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், பாத்தீங்களா வார்த்தை என்ன வருதுன்னு? எதனால் சோதனை? உபத்திரவத்தினால் சோதனை. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எதிலே சோதிக்கப்பட்டார்கள்? உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். சோ பாயிண்ட் நம்பர் 1, முதல் காரியம் உங்கள் முன் நான் வைத்து போக விரும்புகிறேன், உபத்திரவத்தால் வரும் சோதனை. டெஸ்டிங் பை ட்ரபிள். இந்த இடத்துல பாக்குறப்ப அவங்க எப்படி சோதிக்கப்படுறாங்க பிரதர்? ரொம்ப கஷ்டமா, உபத்திரவம் தாங்கவே முடியல. யோ என்னையா அப்படி உனக்கு உபத்திரவம்? கொடிய தரித்திரம். வசனம் சொல்லுது, கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் அவங்க கொடுத்தாங்களாம். அதாவது நான் கொடுக்கறத பத்தி இப்ப பேச விரும்பல, சோதனை குறிச்சு பேசுறேன். எதனால் சோதனை? உபத்திரவத்தினால் வரும் சோதனை. டெஸ்டிங் பை ட்ரபிள், கொடிய தரித்திரம். அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, உபத்திரவம், சோதனை என்னுடைய விசுவாசத்தை அசைக்க கூடாது. அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஐயோ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, நானே அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன், நீ ஊழியத்துக்கு பணம் கொடுக்குற, அங்க எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பணம் கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பியிருக்கலாம். ஆனா இவர்களுடைய விசுவாச அளவு குறையவில்லைன்னு நான் நம்புகிறேன். அதனாலதான் அவங்க செய்யறாங்க. கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷம், பாத்தீங்களா, அதுலயும் தரித்திரத்திலேயும் சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அது வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 Thessalonians chapter 3 verse 3 says, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா வார்த்தை என்ன வருது? சோ உபத்திரவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதே 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அதாவது சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அதாவது சோதனைக்காரன் நம்மை சோதிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். கவனிங்க. வாழ்க்கையில சோதனை வரும், உபத்திரவம். பிரதர், உபத்திரவம் பல வகையில வரும். உபத்திரம் கணவன் வழியா வரும், மனைவி வழியா வரும், பிள்ளைகள் வழியாய் வரலாம், பெற்றோர் வழியாய் வரலாம், வேலை ஸ்தலத்திலே வரலாம்,
சரீர சுகம் ஆரோக்கியம் இல்ல வரலாம். பினான்சியல் டிஃபிகல்ட்டி அவங்கள மாதிரி கொடிய தரித்திரத்தினால் வரலாம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பிள்ளைகளை குறித்த கவலை, ஐயோ அடுத்து என்ன செய்யறது, இந்த காரியம் செய்யணும், அடுத்து இவங்க படிப்பு இருக்கே, இந்த ப்ராப்ளம் இருக்கே, இது இருக்கே, பேக் பெயின் இருக்கே, நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கே, என்ன செய்யறது, தைராய்டு இருக்கே, இப்படி அடிக்கி பிலிருபின் ஏறிக்கிட்டு போதே, இப்படி பல காரியங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவரவருக்கு உபத்திரவம் மாறுபடும். இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பாதையிலே கடந்து செல்லும் பொழுது இது நம்முடைய விசுவாசத்தை ஒருபோதும் பாதித்து விடக்கூடாது. உபத்திரவம் எதை கொண்டு வருகிறது வாசிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். இந்த உபத்திரவத்தை குறிச்சு பாக்குறப்ப நல்ல ஒரு அதிகமான காரியங்கள், ஆசீர்வாதங்களை இந்த உபத்திரவம் கொண்டு வருகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய எது உபத்திரவம். இந்த உபத்திரவம் எப்படி நீங்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதி சீக்கிரத்தில். என்ன ஆண்டவரே, அதி சீக்கிரம்னு ஈஸியா எழுதி போட்டீங்க போர்டுல, பைபிள்ல. அதி சீக்கிரத்திலயா நீங்குது? 4 வருஷம் ஆச்சு வழி வந்து, ஒன்னும் குறைஞ்ச பாடு இல்ல, வேலைக்கு போறதே டஃபா இருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியல பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது அதி சீக்கிரத்தில். எங்க அதி சீக்கிரத்தில்? அதி சீக்கிரம். ஒரு நாளும் ஒரு நேரமும் பரலோகத்துல இருக்கிறப்ப நாம கீழே அதை யோசிச்சு பார்த்தோம்னா, ஐயோ இவ்வளவுதான, அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய உபத்திரவம் எதை கொண்டு வருது நமக்கு? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா? இந்த உபத்திரவத்தினுடைய பலன், அவுட்புட், ரிசல்ட் என்னன்னா, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் அனுமதிக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் அதை அனுமதிக்கலாம் இல்ல, அந்த அவுட்புட்டை நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். மேபி அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே அதற்குரிய பலனை நான் பெற்றுக் கொள்ளாமல் சென்றாலும் பரலோகத்திலே நித்தியத்திலே கண்டிப்பாக என்னுடைய உபத்திரவத்திற்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கொஞ்ச காலம், அதாவது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. பாத்தீங்களா? நித்திய கன மகிமை. அந்த கனத்துக்கும் அந்த மகிமைக்கும் அது அனித்தியம் இல்ல. உலகத்துல கொடுத்தா அது அனித்தியம். ஆனா வசனம் சொல்லுது அது நித்திய கன மகிமையை உண்டாக்கும். நித்திய காலமாய் அது எனக்கு கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் நம்ம 1 பேதுரு 1:7 அதே வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப நம்ம புகழ்ச்சியை கர்த்தருக்கு செலுத்துறோம், இப்ப நம்ம ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துறோம், இப்ப ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறோம். ஆனா ஒரு நாளும் ஒரு நேரமும் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார், நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உங்களுடைய உபத்திரவத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த உபத்திரவத்திலே நீங்கள் நின்று காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் சொல்றாப்புல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன மாதிரி வார்த்தை பாத்தீங்களா? பிரியப்படுகிறேன். யோ இதுலப்பா பிரியப்படுற? நல்ல ஒரு சிக்கன் பிரியாணிய போட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. ஜெனிபர் வந்தப்ப போய் கடையில சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதே இல்லை. ஃபாரின்ல இருந்து வந்தாரு, 2-3-4 ஐட்டம் செஞ்சிருந்தாங்க வீட்டுல. நம்ம இருந்தா ஒரு ஐட்டம் செய்யாலே, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதங்கிறாங்க. இது என்ன பிரதர், இதுதானே நல்லா பிரியமா இருக்குது, இதை விட்டுப்புட்டு வேற எதையாவது ஏடாகுடமான பாடுகள், சிக்கல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதுல போய் பிரியப்படுறதா? நல்லா சாப்பிடுறது, நல்ல வண்டியில போறது, நல்ல பிரச்சனை இல்லாம வேலையில இருக்கிறது, சமாதானமா வீட்டுல ஏசியை போட்டு நல்லா நித்திரையா இருக்கிறது, இதெல்லாம் பிரதர் பிரியமா இருக்கு. சாயந்தரம் ஆனா ஒரு சினிமாவுக்கு போறது, இதெல்லாம் பிரியமா இருக்கு. இதை விட்டுப்பட்டு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாத்தீங்களா? வளர வளர நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர்ல சொல்றாரு பவுல் அருமையான ஒரு வார்த்தை, 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அற்பமா எண்ணல, அரோசிக்கல, தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்னு சொல்றாரு. உபத்திரவம்
சரீரத்துல உபத்திரவம், சரீரத்துல பவுலுடைய வாழ்க்கையில நோய், பலவீனம். இவர் ஜெபிச்சா சுகமாகுது, இவருக்கு சுகம் இல்லை. ஆனாலும் அந்த சோதனையில அவர் வாழ்ந்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 2 verse 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. பாத்தீங்களா? உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருந்ததாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், உபத்திரவத்தினால் வந்த சோதனை. பவுலுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், உபத்திரவத்தினால் வந்த சோதனை. பேதுரு சொல்றாரு, எப்பா கவனமா இருங்க, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இந்த விசுவாச சோதனையிலே நான் யார் என்பதை மற்றவர்களுக்கு அல்ல, என் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்களும் நானும் நின்று காண்பிக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரதர், நான் ஒன்னும் பெரிய ஊழியக்காரன் இல்லை பிரதர். நான் என்ன பெரிய ஃபேமஸான ஊழியக்காரனா, அங்கேயும் இங்கேயுமே பிரசங்கம் பண்றேன்னா? நான் பாட்டு வீட்டுல இருக்கிறேன், சமைக்கிறேன், ஜெபிக்கிறேன். நீங்க செய்யற ஊழியத்தினால நம்ம பரலோகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல வருவோம். அது மட்டுமல்ல, நான் வாழுகிற விதம் என்னை பரலோகத்திலே அமரச் செய்யும். நான் எப்படி வாழுகிறேன், எப்ப என் விசுவாச சோதனையில நான் நின்று காண்பிப்பேன், வாழ்ந்து காண்பிப்பேன். கர்த்தர் ஜீவனை கொடுத்தால் ஜீவனோடு இருப்பேன், கர்த்தரை ஜீவன் கொடுக்கவில்லை என்றால் அதிலேயே நான் விசுவாசமா இருப்பேன். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? கர்த்தர் கொடுத்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் எடுத்தால் துக்கமுகமாக இருக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கர்த்தர் எடுத்தாலும் சரி, கர்த்தரின் சூழ்நிலைகளை மாற்றினாலும் சரி, மாற்றாமல் போனாலும் சரி, அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். மேத்யூ சாப்டர் 13 verse 20 and 21. கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆயிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். உபத்திரவம் எது நிமித்தம் வருது? கவனிங்க, பாத்தீங்களா? உபத்திரவம் எதனால வருது? வசனத்தின் நிமித்தம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்ப வசனம் கூட உபத்திரவத்தை கொண்டு வரும். எப்படி பிரதர்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அது எப்படி துன்பத்தை கொண்டு வரும்? வசனம் ஆறுதல் தானே கொண்டு வரும். இங்க என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்ல, வசனம் சொல்லுதே, ஆண்டவர் சொல்லியிருக்காரே. கற்பாரை இடத்தை பத்தி சொல்றப்ப சொல்றாரே, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். எப்படிங்க? அதாவது ஒரு நேரத்துல ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தொழில் செய்யலாம். இப்போ தப்பான ஒரு தொழில் செய்து சம்பாதிக்கிறவங்க அந்த தப்பான தொழிலை விட வேண்டியது அவசியம். விட்டா அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பணம் குறைபாடு இருக்கும். அது அவர்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரலாம், துன்பத்தை கொண்டு வரலாம். வசனத்தின் நிமித்தம் சுவிசேஷ அறிவிக்க போறோம், வர்றோம், ஜெபம் நடத்துறோம், சில நன்மையான காரியங்கள், நற்கிரியைகளை செய்யறோம். இது நிமித்தம் நம்ம அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடலாம். இது நமக்கு உபத்திரவமாக கருதப்படலாம். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. போன வாரம் தியானிச்சோம். அதான் அங்க அந்த காலத்துல அந்த மன்னன் என்ன செஞ்சானா, அதாவது லைட் போஸ்ட்ல கிறிஸ்தவங்களை கட்டி வச்சு அவங்களை எரிச்சு அவன் களி கூர்ந்தானா. அதாவது டார்ச்சர்ட் கிறிஸ்டியன் பீப்புள் வேர் டார்ச்சர்ட். உபத்திரவமாக கருதப்படலாம். இதுதான் வசனத்தின் நிமித்தம் வரும் உபத்திரவம். எதுவாக இருந்தாலும் நான் நின்று காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ பாயிண்ட் நம்பர் 1, உபத்திரவத்தால் வரும் சோதனை, டெஸ்டிங் பை ட்ரபிள். என்ன பிரதர் வாழ்க்கையில எப்படி இருக்கே பிரதர்? என் வாழ்க்கையே எதுக்கு பிரதர்? இந்த வாழ்க்கை தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன் பிரதர், தெரியாம இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நான் அன்னைக்கு இது பண்ணிவிட்டேன், இன்னைக்கு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும், கர்த்தர் நடத்துவார். நாம் இம்மைக்காக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் அல்ல, நாம் மறுமைக்காக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள். நான் பூமிக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவன் அல்ல, நான் நித்திய மகிமைக்காக கர்த்தரை தேடுகிறவன். நான் ஏதோ உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்காக எனக்கு இது வேணும் அது வேணும்
அந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும், கர்த்தரே சரீரத்துல சுகத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும், என் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், அதுக்கு பிள்ளை வரணும், நான் அதுக்கப்புறம் நல்லா போற இடத்துல வேலையில சிக்கல் இல்லாம இருக்கணும். தவறு இல்லை, இதெல்லாம் வேணும். தகப்பனா தாயா நாம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதற்காக மாத்திரம் நான் ஆண்டவரை தேடல. என் ஆண்டவர் என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்பின் நிமித்தம், அகாப்பே அன்பின் நிமித்தம் நான் கர்த்தரை தேட வேண்டியது அவசியம். தேடுவேன், தேடிக்கொண்டே இருப்பேன், விசுவாசிப்பேன், விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசிப்பேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையிட பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. சோ பாயிண்ட் நம்பர் 1, உபத்திரவத்தால் வரும் சோதனையில தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்கலாம். 2வது சோதனை, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம். ஜாக்கப் சாப்டர் 1 வேர்ஸ் 14. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 2வது சோதனையை பாத்தீங்களா? முதல்ல என்ன தியானிச்சோம்? உபத்திரவத்தினால் வரும் சோதனை. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, யாக்கோபு என்ன சொல்றாப்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோ 2வது காரியம் சோதனை இதனால் வருகிறது, இச்சையினால் வரும் சோதனை. பாயிண்ட் நம்பர் 2, டெஸ்டிங் பை ஓன் டிசையர். அதாவது ஓன் டிசைர், அதாவது சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். உதாரணமா சொல்றேன், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கங்க. நானும் என்னுடைய மகள் ஷைனியும் போய் வெளியே போறோம். இன்னைக்கு சாயந்தரம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க போயிட்டு இப்பதான் வந்தோம். மதியம் இன்னைக்கு எங்க வீட்டுல நண்டு, ரைட், நண்டு சாப்பிட்டோம். மதியம் படுத்திருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அந்த யூடியூபை பார்த்தோம். அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா பிரியாணி இருக்கு, பீஃப் பிரியாணி இருக்கு, அங்க தேக்ஷால சூப்பு போட்டு குடிக்கிறாங்க, முட்டையை சூப்ல போடுறாங்க, அப்புறம் வேற என்ன செய்யணும், என்ன பல காரியங்கள், பல சாப்பாட்டு காரியங்களா வருது. அப்பதான் நண்டை சாப்பிட்டு படுத்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் இளைப்பாரலாமே அப்படின்ட்டு, ஒரு நாள் லீவு அப்படின்ட்டு. ஒரே ஈட்டபிள் ஐட்டம்ஸா வந்தோன்னா ஒரே பகன்னு ஒரே ஆசை. என்னடா ஒன்னும் சாப்பிட முடியாம இப்படி இருக்கிறோமே, சாப்பிடணும்னு ஒரே ஆசை. கவனிங்க, உடனே இது சும்மா இருக்குமா, பக்கத்துல படுத்துக்கிட்டு என் கூட தான் இருக்கு, அம்மா பசிக்குது, உடனே பகிர்னு கசிக்குது. இது இப்பதானே சாப்பிட்டாங்க, அது இது என்ன எனக்கு பசிக்குதுங்க, சரி போய் ஒரு சின்ன பீஸ் நண்டையும் 2 காலையும் போட்டு குடிச்சு தின்னு முடிச்சு. இப்ப நைட்டு நாங்க வெளியே போயிட்டு வர்றப்ப நான் என் வாயை அடக்கல். 2 பேரும் போய் நல்ல ஒரு பிரியாணி கடையிலயோ இல்ல இங்க ஒரு கடையில முஸ்லீம் கடையில பீஃப் ஸ்பாட் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? மதியம் நண்டு, சாயந்தரம் நண்டு, நைட்டு சிக்கன் பிரியாணி எங்க ஹோட்டல்ல வர்ற, 10க்கு பீஃபையும் போட்டா நைட்டு எங்க 2 பேராலையுமே இன்னைக்கு மெசேஜ் கொடுத்துருக்க முடியாது, வயிறு ஏடாகூடமா பிச்சுக்கிட்டு போயிடும். சுய இச்சை, எதுக்கு சொல்ல வரேன், விஷயத்துக்கு வாங்க. சுய இச்சை, சுயத்தினால் வரக்கூடிய ஆசை, அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா நான் ஸ்டாப்பா பிச்சுக்கிட்டு போயிருக்கும். ஜிஹெச்சுக்கு தான் இங்க பக்கத்துல போகணும், ஆஸ்பத்திரி கூட இந்த ஊர்ல இருக்கிறது கஷ்டம். இந்த லோப்ரமைடு, நார்ஃபிளாக்ஸ், இப்படி மாத்திரைகள், பிஃபிலாக்கு, இதை போட்டு கண்ட்ரோல் பண்ணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, சுய இச்சை மாறுபடும், வித்தியாசப்படும், வகைப்படும். அது எந்த விதத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்றேன், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள். பண ஆசை, பணம் தப்பு இல்லை, ஆனா பணம் 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 பணம்னு போனா சுய இச்சையில போயிடும். எதிர்ப்பாளர் மீது ஆசை, பெண்களுக்கு ஆண்கள் மீது, ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு கட்டுப்படுத்தவே முடியல. எதிர்ப்பாளர் மீது ஒரு ஆசை, சுய இச்சை. பொருளாசை, அதை அடைஞ்சே தீரணும், இந்த பொருளை வாங்கியே ஆகணும், இந்த காரை வாங்கியே ஆகணும், இந்த புல்லட், அந்த புல்லட் பேர் என்ன, தண்டர் புல்லட்டை வாங்கியே ஆகணும். நம்ம வண்டியே இப்ப ஓட்ட முடியல, கிளாமரையே, இப்ப தண்டர் எங்க ஓட்டுறது, தண்டர் புல்லட்டை வாங்கியே ஆகணும். இருக்குதப்பா, ஒரு வண்டி இருக்கு, போதுயா, தப்பு இல்லை வாங்குறது, வாகனம் தப்பு இல்லை, ஆனா கட்டுக்கடங்காத ஒரு ஆசை, சுய இச்சை, வாங்கியே ஆகணும். மண் ஆசை, இந்த பிளாட்டை வாங்கியே ஆகணும் பிரதர், இந்த பிளாட்டை வாங்கி இங்க அருமையான ஒரு வீடு கட்டி அவன், தப்பு இல்லை, ஆனா அதையே வெறிகொண்டு இருந்தா அது தவறு. இன்னும் சொல்ல போனோம்னா பதவி ஆசை, ஒரு பொசிஷன், எல்லாரும் என்னை எப்படி கூப்பிடணும், எல்லாரும் என்னை சீஃப் மேனேஜர்னு கூப்பிடணும், எல்லாரும் என்னை ஹையர் அதாரிட்டின்னு கூப்பிடணும், வணக்கம் வைக்கணும், பதவி மேல கொண்டுள்ள ஒரு ஆசை, கட்டுக்கடங்காத ஒரு ஆசை. இன்னும் சரியா சொல்ல போன விஷயத்துக்கு வரேன், சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்கள், அதாவது
இந்த விஷயத்துக்கு வர 2 தீமோத்தேயு 2 தீமோத்தி chapter 4 verse 3. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். அதாவது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், மன்னிக்கணும், 4வது அதிகாரம் 3வது வசனம். இப்ப பாருங்க விஷயத்துக்கு வரேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்குள்ளே திரளாக சேர்த்து கொண்டு, இதை தியானிக்கிறோம். இப்ப இச்சையினால் வரும் சோதனையை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப போதகர்களை சேர்த்து கொண்டு, எந்த போதகர்கள் கவனிக்கணும், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப, இங்கேயும் அதே வார்த்தை பயன்படுத்தப்படுது பாருங்க. சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பிரதர், என்ன பிரதர் பண்றீங்க? ஒன்றும் இல்லை, நைட்டு போய் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் நல்லா சரக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன், சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தூங்கலாம் பிரதர். நான் என் வீட்டுல ஜெபம் நடத்துறேன், ஒரு பாஸ்டர் வர்றாரு, அதை கண்டுக்காமையே ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தா, என்னைய கண்டிக்காமையே அவர் வர்றாரு, போறாரு, ஜெபிக்கிறாரு, காணிக்க வாங்கிட்டு போறாருன்னா நான் அவர் மேல அளவுடந்து பிரியமா இருப்பேன். அடாடாடா, சூப்பர் பாஸ்டர்ப்பா, என்னுடைய தவறுகள்லாம் அவருக்கு தெரிந்திருக்கு, இன்னும் ஒரு சில தவறுகள்லாம் நான் வெளியே செய்யறேன், அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்து என்னை கண்டிக்க மாட்டாரு. என் வழிபாட்டு முறையில தவறு இருக்கு, அதை தெரிஞ்சிருந்து அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வர்றாரு, ஜெபிக்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு, கம்யூனியன் கொடுக்குறாரு, போறாரு. சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்கள். பாத்தீங்களா, இச்சை எது வரைக்கும் போகுது பாத்தீங்களா? அதாவது சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதகர்களை நாம் சேர்த்து கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு அது அகெயின்ஸ்டா இருக்கு. அப்பா நீங்க ஞானஸ்தானம் எடுன்னு ஒரு போதகர் சொல்றாருன்னா நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, அவரை வீட்டுல சேர்த்துக்க மாட்டோம். ஓ போயா வெளியே, நான் இருக்கிற இடத்துல இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல இருந்து ஊழியம் செய்றேன், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அப்ப இல்ல, வேதம் அப்படி சொல்லுதே, அது ஒரு சடங்கு தான், ஆண்டவர் செஞ்சாரு, இருந்தாலும் நீங்களும் செய்யணும். ஓ நோ, நீ வெளியே போயிடு. சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், வந்து விட்டது, அந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, எப்பா இவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நீங்க எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி. பாத்தீங்களா என்ன வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா? தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. என்ன பவுல் இப்படி சொல்றாரு? என்ன பிரதர், நீங்க ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் கொடுக்க மாட்டீங்களே? ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணாதான் வரும்னு இல்லை, அதை கேட்கிற குழந்தை விசுவாசிகள் நாம் அல்ல, நாம் வளர்ந்தவர்கள். வசனம் சொல்லுது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான், ஆனா நான் பால் உண்கிற குழந்தைகள் அல்ல. அவன் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாது இருக்கிறான். ஆனால் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாக விசுவாசியாக நாம் மாற வேண்டியது அவசியம். எது பலமான ஆகாரம்? தீங்கு அனுபவிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. விசுவாச சோதனை, உபத்திரவத்தினால் வரக்கூடிய சோதனை, இச்சையினால் வரக்கூடிய சோதனை, சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதர்களை வைத்துக் கொள்வதனால் நாம் அடைகிறதான சோதனை, அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது இதே வார்த்தையை ரோமர்ல பயன்படுத்துறாரு, 13வது அதிகாரம் 14வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 வேர்ட்ஸ் 14 அவர் சொல்றாரு, துரிச்சைகளுக்கு, பாத்தீங்களா, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த துர் இச்சைக்கு இடம் கொடுக்கிறது எது? என்னுடைய உடல், என்னுடைய சரீரம். இதற்கு நாம் நம்முடைய சரீரத்தை விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம், ஒரு காலத்துல நான் இந்த சரீரத்தை வைத்திருந்தேன், அது என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது, பிசாசினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இதுதான் கத்தீட்ரல். நான் சாதாரணமான நபர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். என்னுடைய சரீரம் பலவீனமாக இருந்தாலும், என்னுடைய சரீரம் வேதனையுள்ள, அதாவது ஒன்றுமே பிரயோஜனமற்ற ஒரு சரீரமாக, நிற்க முடியாத, நடக்க முடியாத வேதனையான ஒரு சரீரமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, டே ராஜா, உன் சரீரத்தை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுற? அது ஆவியானவர் தங்கும் ஆலயம். தேவ பிள்ளைகளே, உங்கள் சரீரம் ஆவியானவர், தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த
ஆவியானவருடைய ஆலயம் என்றும் அறியீர்களா? அடுத்த வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ரத்தம் சிந்தி வாங்கப்பட்டீர்களே, அதான் அர்த்தம். ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதுல என்ன சொல்ல வரேன்? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், இது என்னுடைய சரீரம் அல்ல, இது நம்முடைய சரீரம் அல்ல, இது ஆண்டவருடைய சரீரம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய சரீரம். ஒரு காலத்துல இது என்னுடைய சரீரம், இது நான் கிரியத்துக்கு கொல்லப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் தூயவனா வாழ்றேன். இது கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இச்சையினால் வரும் சோதனை. இந்த இச்சை என்ன செய்யும்னா, நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கேவலமான ஒரு காரியத்தை இந்த இச்சை பண்ணிவிடும். உங்க எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். இந்த இச்சை வசனத்தை நெருக்கி போடும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். மார்க் சாப்டர் 4:18 says, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. வந்துருச்சு பாத்தீங்களா வார்த்தை? இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இந்த இச்சை என்ன செய்தான்? வசனத்தை நெருக்கி போட்டு. இந்த இச்சைக்கு இடம் கொடுத்துட்டா வசனத்தை நெருக்கி போடும். வசனம் பலன் கொடாமல் எனக்குள்ளே போக நானே காரணமாக அமைவேன். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓட்ட பந்தயத்துல ஓடுறவனுக்கு ஓடி முடிச்ச அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எப்பா என்னத்தப்பா யூரின் டெஸ்ட் எடுக்கிற, எனக்கு என்ன உடம்பா சரியில்லை, யோ போயா அதுல டெஸ்ட் கொடுத்துட்டு போ. அதுல இருந்து பார்த்துட்டு இவர் போதை மருந்து போட்டிருக்காப்ல, அதனால உடனே இவர் அவாய்ட் பண்றாங்க, பரிச்சு கொடுக்கறது இல்லை. எப்ப அவங்களே இச்சை அடக்கமா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்னும் போடாம தம்ம கம்ம போடாம எதையும் குடிக்காம டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சிட்டு ஓடாம இருக்கிறாங்களே. வசனம் சொல்லுது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருக்கிறாங்க, அந்த அழிவுள்ள கிரீடம், அந்த கோப்பையை வாங்குறதுக்கு. ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். சோ பாயிண்ட் நம்பர் 2, இச்சையினால் வரும் சோதனை. அந்த இச்சை எதை வகைப்படும். அவங்க வாழ்க்கையில எதை இச்சையா கன்சிடர் பண்றீங்களோ அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணிக்கங்க. அந்த இச்சையிலிருந்து, இச்சையினால் வரக்கூடிய சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டியது, தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சில வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, அந்த ஈவினிங் அந்த சீரியலை அந்த டைமுக்கு பார்க்கலன்னா அவங்களால சுத்தமா முடியாது. சாயங்காலம் ஆனா அந்த சீரியலை பார்த்தே தீரணும். அது அங்க இருந்து ராங் கான்டாக்டா இருக்கும், அது இங்க இருந்து ராங் கான்டாக்டா இருக்கும், அது அவனை கூட்டிகிட்டு ஓடும், இது இவளை கூட்டிகிட்டு ஓடும். இதுதான் சீரியல் வருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் குடும்ப ஜபம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு தூங்குறது. இது ஒரு வகையான இச்சை தான். சிலருக்கு உதாரணம் ஒரு மாம்சரியான இச்சை சொல்றேன், பிரதர் காப்பி குடிக்கலான்னு எனக்கு தூக்கம் வராது, அது என்னது தலை வலிக்குது, காப்பி. ஒரு தடவை நானும் என் கூட ஒரு ஸ்டாஃப், ஒரு மேடமும், ரொம்ப சீனியர், ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் அவங்க, இப்ப இல்லை ஒரு 10 வருஷம் முன்னாடி, சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர்ல அன்னைக்கு மீட்டிங், ரீஜனல் ஆபீஸ். பார்த்தா கார்ல அந்த கோயம்புத்தூரை நெருங்கினோட ஒரு 3 பேர் போனோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சார் கார் நிறுத்துங்க, காப்பி குடிக்கணும், எனக்கு தலைவலி, காப்பி குடிக்கணும், காப்பி குடிச்சது காப்பி. ரயில்வே ஸ்டேஷன்ல காப்பி விற்கிற மாதிரி இவங்க 100 தடவை சொன்னதை கேட்டே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நாங்க ஹோட்டலுக்கு போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு, காஃபி கொடுங்க, காஃபியை வாங்கி அந்த அம்மா குடிச்சு, அப்பா இப்பதான் ஊருது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பாத்தீங்களா, தப்புலாம் ஒண்ணும் சொல்லல, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எதற்குமே நான் அடிமையாக கூடாது. நான் என் ஆண்டவரை தவிர எதற்குமே அடிமையாக கூடாது. நான் ஆண்டவருடைய அன்பிற்கு மாத்திரமே அடிமை. 3வது ஒரு காரியம் சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனம். மேத்யூ சாப்டர் 16:1. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, பாத்தீங்களா, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இங்க சொல்லப்படுற கான்செப்டை நான் சொல்ல விரும்பல, இந்த வார்த்தையை மட்டும் உங்கள் மத்தியில வைத்து போக விரும்புகிறேன். என்ன செய்யறாங்களா? பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி. சோ பாயிண்ட் நம்பர் 3, எதனால் வரும் சோதனை? மனிதர்களால் வரும் சோதனை. முதல்ல என்ன தியானிச்சோம்? உபத்திரவத்தினால் வரும் சோதனை. பாயிண்ட் நம்பர் 2 எதுல தியானிச்சோம்? இச்சையினால் வரும் சோதனை. பாயிண்ட் நம்பர் 3,
வந்துட்டாங்க. நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டானுங்க, எப்பயுமே வந்துருவானுங்க. இந்த பரிசேயர் சதுசேயரும் வந்துருவாங்க மாப்பிள்ளைங்க. மனிதர்களால் வரும் சோதனை. எப்பா என்னப்பா நீ இப்படி சரி, அதுக்கு என்ன அடையாளம் உனக்கு? நீலாம் ஒரு தேவ பிள்ளையா? ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரா? என்ன அடையாளம்? நீலாம் ஒரு ஊழியக்காரனா? என்ன அடையாளம்? நீ ஊழியம் சரியா? ஆண்டவர் ஏதாவது அடையாளம் கொடுத்தாரா? இவங்க கேட்கிறாங்க, எப்ப ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் ரொம்ப கோபம் ஆயிட்டார். சில வார்த்தைகளை சொல்லிட்டு 4ஆவது வசனத்துல சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். போடுற போடலே 2ஆ போட்டார். அதாவது 3ஆவது வரக்கூடிய சோதனை மனிதர்களால் வரும் சோதனை. பிளீஸ் நல்லா கவனிங்க. மனிதர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, உற்றார் உறவினர், கூட வேலை செய்யறவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க ரோட்ல வண்டி ஓட்டுறப்ப ஏத்த மாதிரி வர்றவங்க, நீங்க கடையில பொருள் வாங்குறப்ப இருக்கிறவங்க, தைக்க கொடுக்குறீங்களே டைலர் அவர் வழியா, ஹோட்டல்ல சர்வ் பண்றாங்களே சர்வர் அவர் வழியா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். உங்க சர்ச் பாஸ்டர் வழியா, உங்க சர்ச் ஃபாதர் வழியா, இப்படி மனிதர்களால், அதாவது ஏடாகூடமான காரியம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாருக்குமே தெரியும். தூக்கி போடுங்கடா அவனை அக்கிலி சூளையிலன்னு போட்டாங்க. யாருனால அந்த சோதனை வந்துச்சு? மனிதர்களால் அந்த சோதனை வந்தது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பரிசேயரும் சதுசேயரும் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சோதனை. அந்த சோதனை யாரால் வந்தது? மனிதர்களால் வந்தது. தூக்கி போட்டாங்க நெருப்புல. அப்பா நீ எல்லாம் இதுக்குன்னா உனக்கு நேபுகாத்நேசரே, உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல, எங்க ஆண்டவர் எங்களை தப்பி வைப்பாரு, விடுவிக்காம போனாலும் இதை நான் கும்பிட போறது இல்லைங்கிறாங்க. கர்த்தர் காத்தாரா இல்லையா? கர்த்தர் காத்தார். எக்ஸாம்பிள் நம்பர் 2, யோபு. யோபுடைய வாழ்க்கையிலே நண்பர்கள் சொன்னாங்க, அப்பா உன் பாவத்தினாலதான் அந்த வியாதி வந்துருச்சு, நீ ஏதோ செஞ்சிட்ட, உன்னதமானவருக்கு விரோதமா என்னத்த செஞ்சியோ தெரியல, உன் பாவத்தினாலதான் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க யோபுவுக்கு. உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவன், தேவனுக்கு பயந்தவன். கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்ன மாதிரியான ஆள் இந்த யோபு. ஆனாலும் கடைசியில உன 1ஆம் தேதி ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போகிறப்ப, ஒரு ஊழியத்துக்கு போகிறப்ப, ஊழியத்துக்கு குடும்பமா போயிருந்தோம். அந்த சபைக்கு போனப்ப கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி போனதுல வழி, அந்த பாஸ்டர் வீட்டுல நான் படுத்திருந்தேன், ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரசங்கத்துக்கு மட்டும் உள்ள போலாம், ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு போனப்ப ஒரு வார்த்தை என்ன அதிகமா தொட்டுச்சு. உங்களுக்கு சொல்றேன், அதை சொல்லணும்னு பிளான் பண்ணல, சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை என்னுடைய மனைவி எனக்கு வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா புலம்புற ஒரே ஒரு ஆள் என் மனைவி மட்டும்தான். வேற யார்ட்டையும் புலம்ப மாட்டேன், அதிகமா எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டேன் பலவீனத்தின் பாதையில. இப்ப சொல்றாரு யோபு 2:5 பிசாசு சொல்றான் பாருங்க, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாத்தீங்களா, இந்த வார்த்தை அதிகமா என்னை தொட்டுச்சு. ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட பிசாசு ஒண்ணு சொல்றான், ஆண்டவர் அலோவ் பண்றாரு, யோபு ஜெயிச்சிடுறாரு. உன்னை ஆண்டவர் திருப்பி பிசாசு சொல்றாரு, பாத்தியா யோபு ஜெயிச்சுட்டா பாத்தியா அப்படிங்கிறாப்ல. உன்னை பிசாசு சொல்றான், தோலுக்கு பதிலா தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுப்பான். ஆனாலும் நீங்க உங்க கையை நீட்டி அவன் எலும்ப தொடுங்க, அவன் மாம்சத்தை தொடுங்க, அப்ப அவன் அவங்களுக்கு என்ன செய்யறான்னு பாருங்க. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே நாம் அனுபவிக்கிறதான வியாதிகள் நமக்கு கொடுக்கப்படும் பரீட்சையாக இருக்கலாம், யோபுவை போல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு வாழ்ந்து காட்டினார், நின்றார், ஜெயித்தார். ஆனால் அந்த யோபுவுக்கு சோதனை வந்தது தன்னுடைய நண்பர்களால் அவருக்கு வந்த சோதனை. உன் பாவத்தினாலதான் அந்த வியாதி. சரி, அதை விடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, எக்ஸாம்பிள் நம்பர் 2 விடுங்க. யோபு. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், சாப்டர் 16, 16வது அதிகாரம், 19வது வசனம், 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16, 19, 20 ரைட். அதாவது அப்போஸ்தலர் 16, 19, 20 மாத்தி எழுதியிருக்கேன். அதாவது அப்ப பவுல கொண்டு போய் கல் எறிஞ்சு அவரை கொண்டு போய் அவர் இறந்து போயிட்டான்னு சொல்லி பவுல கொண்டு போய் தூக்கி போட்டுறாங்க. அப்ப இவர் செத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு போட்டுட்டு போயிடுறாங்க.
அப்ப பாத்தீங்கன்னா சீஷர்கள் அவனை சூழ்ந்து இருக்கையில் அவனை எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ மனிதர்களால் வரும் சோதனை. பவுல அடிச்சாங்க, கல்லாலே அடிச்சு அவன் செத்து போயிட்டான், பவுல் க்ளோஸ்ன்னு நினைச்சு விட்டுட்டு போனாங்க. சீஷர்கள்லாம் சுத்தி நிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. மனிதர்களால் வரக்கூடிய சோதனை. பாயிண்ட் நம்பர் 4, 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். மேத்யூ சாப்டர் 4 verse 1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நீங்களே சொல்லிருவீங்க யாரால் வரும் சோதனைன்னு. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. யாரினால்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. 4வது காரியம், பிசாசினால் வரும் சோதனை. டெஸ்டிங் பை டெவில். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியம். 5 நிமிடத்திலே முடித்து விடலாம். கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் அவன் என்ன செய்யறான். பிசாசன், அவன் பேரே சோதனைக்காரன். அவன் பேர் என்னவா? வசனம் சொல்லுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவர் இடத்துல வந்து. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றாரு பாருங்க, எப்பா நீங்க தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும், இந்த கல்லு எல்லாம் பிரெட்டா மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. யாரு? பிசாஸ். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஏ போடா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட பாத்தீங்கன்னா அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வார்த்தையினால் பிழைப்பான். நல்லா கவனிக்கணும். நம்ம கையில இருக்கிற பணத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்க முடியும். என் சரீரத்திலே இருக்கிற சுகத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் நான் பிழைக்க முடியும். என் குடும்பத்திலே இருக்கிறதான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்களினால் மாத்திரம் அல்ல. குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியலையே, இப்பயே இவங்க எல்லாம் இப்படி செய்யறாங்களே, நாளைக்கு நான் என்ன செய்வேன், இன்னொரு 10 வருஷத்துல என் நிலைமை என்ன ஆகும், அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அவருடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீர்கள். எதிர்காலத்தை குறித்த கவலை, கடந்த காலத்தை குறித்த கவலை, நிகழ்காலத்தை குறித்த கவலை, கடந்த காலம் இப்படியே போயிடுச்சு, போகட்டும், போனது போகட்டும். உலகத்தாரே சொல்றான் போனா போகட்டும், போனாங்கிறான் அவன். நமக்கு என்ன இப்ப? அவனுக்கு இருக்கிறது கூட நமக்கு இல்லையே. நான் வார்த்தையினால் பிழைப்பேன். இந்த ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையால் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் அந்த வார்த்தையினால் நான் பிழைப்பேன். இதுல என்ன விஷயம்னா, பிசாசு சொல்லி எதை சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது. பிசாசு சொல்லி, ஆண்டவரே சரி சரி என்ன பிரெட்டாக்கி சாப்பிட சொல்றியா, உண்மையாவே நீ என் மேல ரொம்ப பரிதாபமா தான் இருக்க, சரி கல்ல அப்பமா மாத்தி பிரெட்டை ஜாம தொட்ட ஆண்டவர் சாப்பிட்டாரு. இல்லையே, பிசாசு ஒண்ணு சொன்னா அதை கேட்கவே கூடாது. அவன் சோதனைக்காரன். கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் கேட்கணும். பிசாசு யார் வகையா என்ன வேணாலும் சொல்லலாம், நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பாயிண்ட் நம்பர் 2, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். பாத்தீங்களா? இதுல எல்லாத்துலயும் பயன்படுத்துறது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். மேல இருந்து கீழே குதிங்க. தேவாலயத்தில் டாப்ல கொண்டு போய் நிறுத்திவிட்டான். பாத்தீங்களா? தூதர்களுக்கு கட்டளை விடுவார், உமது பாதம் கடலில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாத்தீங்களா? வசனத்தை வச்சே அடிக்கிறான் பாருங்க. வசனம் தெரியலன்னா தேவ பிள்ளைகளே, உங்களால சோதனையில நிக்க முடியாது. அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? பிசாசு ஏதாவது ஏடா கூடமா சொன்னானா? ஒண்ணுமே சொல்லலையே. என்ன சொன்னா? என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனத்தை சொல்றான். ஆண்டவரே மேல இருந்து கீழே குதிங்க, கீழே குதிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா, அவங்கதான் தூதர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க நம்மளை காப்பாத்தவங்க தான் எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் அந்த வசனத்துக்கு பதில் வசனத்தினால் அவனுடைய வாயை அடைத்தார். அதற்கு இயேசு, கர்த்தரை பரீட்சையை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே. இன்னைக்கு நமக்கு வசனம் தெரியாது, வசனத்தை குறித்த அறிவு இருக்காது, வசனத்துக்கு விளக்கம் கேட்டா தெரியாது. ஒரு வசனத்துக்கு தப்பான விளக்கம் சொல்லி 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 அவங்க ஜெகோவா விட்னஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு வசனத்துக்கு தப்பான விளக்கம் சொல்லி அவங்க ஒன்லி ஜீசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து அவங்க ஆவியானவரே இல்லைன்ட்டாங்க. நாம அந்த வசனங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சும் சரியா தெரிஞ்சும் அதை கடைபிடிக்காம வாழ்றோம் நம்ம ஒரு குரூப். வசனம் தெரிஞ்சாதான் நம்ம நிக்க முடியும் பரீட்சையில. வசனம் தெரியலன்னா பிசாசு ஃபூன்னு ஊதுனான்னா முடிஞ்சு போயிடுமே. வசனம் வேணும்ல. வசனம் நமக்குள்ள இருந்தா தானே தூங்குறப்ப கர்த்தர் வசனத்தின் வழியாய் பேசுவார். தீர்க்கதரிசிகள் வழியா கர்த்தர் பேசுறதை காட்டில நீங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தூங்குறப்ப கனவுல கர்த்தர் வசனத்தின் வழியாய் உங்களோட பேசுவார் அல்லவா?
அந்த வார்த்தை உங்களோட இடைபடும் அல்லவா? அப்பதான தவறான போதகங்களுக்கு நாம் நிக்க முடியும். பிசாசு ஈஸியா வசனத்தை வச்சே அடிக்கலாம் பாருங்க. ஓ, இவன் தேவ பிள்ளை, இவனை வசனத்தை வச்சு அடிப்போம் அப்படின்னு அடிக்கலாம். இயேசுவையே வசனத்தை வச்சு அடிச்சானே. ஆனா கர்த்தர் ஜெயித்தார். நாமும் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரீட்சையை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. அதாவது இந்த பரீட்சை அப்படிங்கிற புதிய ஏற்பாட்டுல இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு பவுலு. கொரிந்தியன்ஸ்ல பயன்படுத்துறாரு. 1 கொரிந்தியர் 10:9 சொல்லுது, கிறிஸ்துவை பரீட்சையை பார்த்து அவர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய கோபம். ஆண்டவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம என்னைக்குமே. கர்த்தர் நன்மையானதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று விசுவாசித்து நான் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். 3வது ஒரு காரியம் சொல்றான், என்னை பணிந்து கொண்டால். 4:8 பாத்தீங்களா? மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்துல இருக்கிற சகல ராஜ்யங்கள் எல்லாம் அமெரிக்கா, அங்க அரிசோனா, அங்கிட்டு இங்கிட்டு இஸ்ரவேல் எல்லாத்தையும் அவர் காமிச்சிட்டு, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாத்தீங்களா? இப்ப கர்த்தர் அடிக்கிறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, ரொம்ப கோபமாயிட்டாரு போல. இது 2 மணி நேரம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. போடா வெங்காயம்ட்டாரு. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தினால் அடித்தார், வசனத்தினால் ஜெயித்தார், வசனத்தினால் அவர் தன்னை தப்புவித்துக் கொண்டார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும்பொழுது வசனத்தினால் நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அபிஷேகத்தினால் மாத்திரமல்ல, அந்நிய பாஷையினால் மாத்திரமல்ல, வரங்களினால் மாத்திரமல்ல, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் செய்யறது மாத்திரம் அல்ல, வசனத்தினால், வசனத்தினால், பை தி வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் கடைபிடித்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையை வெளியே போல் நாடி புதையலை போல தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சோதனையிலே விசுவாசம் அவசியம். ஏற்கனவே பார்த்தோம், ரைட்? 4 விதமான காரியங்கள்ல நம்ம தியானிச்சோம். ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர்றேன், கவனிங்க. செய்தியின் தலைப்பை மீண்டும் முன் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் சோதிக்கப்படும். டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த். முதல் காரியம் நம்ம தியானிச்சோம். புதிய ஏற்பாட்டை ஆராயும் பொழுது 4 காரியங்களையும் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தார். ஃபர்ஸ்ட், உபத்திரவத்தினால் வரும் சோதனை. உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வருதா? நோ ப்ராப்ளம், நில்லுங்க, கர்த்தர் பலன் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. போட வேண்டிய தூரம் அநேகமா இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, இதனால் வரக்கூடிய சோதனை இச்சையினால் வரும் சோதனை. சுய இச்சை, எனக்குள்ளே இருக்கிற சுய இச்சை, நான் ஆசை, என்னுடைய ஆசை, என் நிமித்தம் வரக்கூடிய சோதனை. நான் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் ஜெயிப்பேன். 3வது ஒரு சோதனை குறித்து நம்ம பார்த்தோம். பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்க முடியும். சோ பாயிண்ட் நம்பர் 3, மனிதர்களால் வரும் சோதனை. உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்களால சோதனை வரும், வந்து கொண்டே இருக்கும். ஜெயித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். 4வது ஒரு காரியம், யாரு? பெரிய மாப்பிள்ள பிசாஸ். இவன் தான். ஒரு காலத்துல அவனும் நாமளும் ஒன்னா இருந்தோம். அவனும் நானும் ஒன்னா போனோம், டீ குடிச்சோம், ஒன்னா எல்லாம் பண்ணோம், ஏடா கூடமான வேலை செஞ்சோம், கர்த்தருக்கு பிடிக்காத வேலை செஞ்சோம். இன்னைக்கு அவனும் நாமளும் எதிரி ஆயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு சமைக்கிறப்ப ஜெபம் நடக்குது, மிக்சி போடுறப்ப ஜெபம், அப்புறம் வெங்காயம் அடிக்கிறப்ப பாட்டு, அப்புறம் என்னது சாப்பிடுறப்ப ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, எல்லாம் அவனுக்கு பிடிக்கல, ஏடா கூடமான காரியம். அவன் எப்பயுமே வசனம் சொல்லுது, சில காலம் அவரை விட்டு போனானா, அவன் அதாவது தள்ளி போனானா, சோதனைக்காரன் இயேசுவை விட்டு சில காலம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம மரிக்கும் வரைக்கும் நமக்கு சோதனை உண்டு. கன்க்ளூஷன் சொல்றேன். யாக்கோபு 1:12 சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். பாத்தீங்களா? அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதியா இருப்பாள். கலங்காதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? வசனம் சொல்லுது இல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷி அவள் பாக்கியவாள், பாக்கியவதியா இருப்பாள், அவன் பாக்கியவானா இருப்பான். யாக்கோபு 1:2 சொல்லுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, சோதனையின் பாதையில போறீங்களா? அத சந்தோஷமா எண்ணுங்க. வசனம் சொல்லுது, அது விசுவாசத்தை பரீட்சையை உண்டு பண்ணுமா. அது விசுவாசத்தின் பரீட்சையை, உங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் ஒரு நேரமும் ஒரு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவார்.
உங்களுக்கு மிகப்பெரிய சேமத்தை கர்த்தர் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 22:28, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடைய கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே இதே வசனத்தை நினைவு கூற வேண்டும். நமக்கு நேரிடும் சோதனையிலே நாம் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். மார்க் 14:38 சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சோதனையில விழுந்து போகாம இருக்கணுமா, இந்த சோதனையில ஜெயிச்சுட்டே போகணுமா, நம்ம எப்போதும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இந்த சோதனையின் பாதையிலே நிலைநிறுத்துவாராக. ஆமென். Amen. Praise the Lord. Thank you, brother, for leading us through this word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளிலுமாய் கூட உடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தி வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி. அநேக சோதனைகள் வருகிறது, அதை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ பலவீனத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலே அவர்கள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் முத்தரித்து வழி நடத்துகிறீர். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை கொடுத்து நீர் வழி நடத்துகிறீர். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலத்தினால் அவர்களை இடை கட்டுவீராக. ஆண்டவரை செய்தி கொடுத்த சகோதரரை ஆசீர்வதிங்க, உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி வழி நடத்துங்க. தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining today. God bless you all.